இதழ் 29. காளி கதிரவன் தன் ஒளிக்கதிர்களை பூமியில் பரப்பும் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்க இன் செய்யப்பட்ட சட்டையுடன் தோளில் பேகை மாட்டிக்கொண்டு ஒரு ஆடவன் மகி வீட்டின் திறந்திருக்கும் கதவை தட்டிவிட்டு புன்னகை மறந்த முகமாக வெளியே நிற்க கதிர் உறக்கம் களைந்து கொட்டாவி விட்டுக்கொண்டே வெளியே வந்தவன் வெளியே நின்றவனை பார்த்ததும் முகம் பிரகாசமாக எலே முருகா என தாவி அணைத்து கொண்டவன், என்னட கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே வரேன்னு சொல்லிவிட்டு 2 நாள் முன்னாடி வந்து நிற்கிற? அட நீ வேற மச்சான், கல்யாணம் முடிஞ்சு வராம 2 நாள் முன்னாடியாவது வந்தானு சந்தோஷப்பட்டுக்கல. என்னல முருகா, நான் சொன்னது சரிதானே? சொல்லிக்கொண்டே குரு வர இவர்கள் பேசியதை கேட்டும் வந்திருக்கும் கவிதாவின் கணவன் முருகன் முகத்தில் மருந்துக்கும் புன்னகை இல்லாமல் வெறுமனே நின்று கொண்டிருக்க அவனை யோசனையாக பார்த்த இருவரும், சரி பொறவு பேசலாம், நீயே களைப்பா வந்திருக்க, உள்ளவால போவோம் என அழைத்து வந்து அமர வைக்க அப்போதும் எதுவும் சொல்லாமல் முருகன் அமைதியாக இருக்க அவனை பார்த்த குரு கதிரை கண்களால், என்னட இவன் இப்படி அமைதியா இருக்கான் என்பது போல் கேட்க கதிர் தெரியலையே என்பது போல் உதட்டை பிதுக்கி காட்ட, சரி அப்புறம் கேட்டு பார்ப்போம் என்று இருவரும் தலையசைத்து கொண்டனர். குடும்பத்தினர் அவனை வரவேற்று உபசரிக்க அவர்களிடம் ஓரிரு வார்த்தைகளோடு முடித்து கொண்டான். ரிஷி, கார்த்தி, சூர்யாவும் வந்து அவர்களுடன் ஐக்கியமாகி கதைத்து கொண்டிருக்க கதிர் இருப்பதை பார்த்த பிசாசு எங்கிருந்தோ ஓடி வந்து அவன் மடியில் ஏறி அமர்ந்து கொள்ளாத குறையாக ஒட்டிக்கொண்டு உரிமையாக அமர்ந்து கொள்ள இதை பார்த்த கார்த்தி எப்பவும் போல், ஏய் பைரவி, அதான் இம்புட்டு இடம் கிடக்கே, புறவியே அண்ணன் மடியில போய் உட்கார்ந்துருக்கிறவ இங்கே வா என்று அழைக்க இவன் வேற ஒருத்தன், எப்ப பாரு நான் என் மாமா பக்கத்துல இருந்தாலே மூக்கு வேர்த்தும் போல, என்னை நோட்டம் விடுறதே இவன் வேலையா போச்சு. மனதில் கார்த்தியை அர்ச்சித்து கொண்டு வெளியே சிரித்து கொண்டே, இல்ல மாமா நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் என்றவளை மேலும் கீழும் பார்த்த கார்த்தி, இவ என்னைக்கு அண்ணன் கிட்ட வாங்கி கட்ட போறாளோ, நமக்கு என்ன என்பது போல் அமைதியாகிவிட பெண்கள் அனைவரும் ஒரு கோஷ்டியாக ஒன்று சேர்ந்து எதையோ பேசி சிரித்து கொண்டு வந்து அங்கிருக்கும் முருகனை கண்டு அவனுடன் கதைத்து கொண்டிருக்க, ஆனால் அவன் யாரின் முகத்தையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. குறிப்பாக பூஜாவின் முகத்தை பார்க்க அறவே தவிர்த்து கொண்டிருக்க அவன் பூஜாவை தவிர்ப்பது அங்கிருக்கும் அனைவருக்கும் புரியாமல் இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவள், மாமா எல்லார்கிட்டையும் பேசுற, ஆனா ஏன் என்கிட்ட மட்டும் ஒதுக்கம் காட்டுற, என்னாச்சு உனக்கு? பூஜா முருகனை நேராக கேட்க அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க துணிவில்லாமல் ஏதோ ஒரு கோபத்தில், நான் ஏன் பூஜா உன்கிட்ட ஒதுக்கம் காட்ட போறேன், சும்மா என்னைய நோயின் கேள்வி கேட்டுட்டு இருக்காம இங்கிருந்து போ என்று முருகன் கத்திவிட முருகன் முகத்தில் அடித்ததை போல் சொன்னதும் பூஜாவின் முகம் சுருங்குவதை பார்த்த குருவுக்கு முருகன் மேல் ஆத்திரமாக வர அவனை முறைத்து பார்க்க முருகன் அப்படி பேசியதும் மற்றவர்களுக்கு கூட அமைதியின் உருவமான இவன் முருகன் தானா இல்லை வேறு யாரோவா என்று தோன்றியது. அவனின் இந்த கோபம் எதற்கானது என தெரிந்த மகி அமைதியாக இருக்க கதிர் அருகில் இருந்த பைரவி முருகன் பூஜாவை திட்டியதும், மாவளே என்னையவா அந்த பயந்தாங்குழி காயத்ரிய அக்கான்னு கூப்பிட சொல்லி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தின, உனக்கு இன்னும் வேணுண்டி என நினைத்து அவளை பார்த்து வாய் பொத்தி நக்கலாக சிரிக்க பைரவி சிரிப்பதை கண்ட மகி அவளை கோபமாக முறைத்து கொண்டிருக்க அதே நேரம் அர்ஜுன் யாரிடமோ போனில் பேசிக்கொண்டே வந்தவன் மகி கதிர் அருகில் ஒட்டி அமர்ந்திருந்த பெண்ணை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்தவன் அவளை கண்டும் காணாதவனைப் போல் போன் காலை கட் செய்து அவள் முறைப்பின் காரணம் என்ன என்பது போல் யோசனையாக வந்து அமர்ந்தவன் அங்கு புதுமுகமான முருகனை கண்டு யார் என்று புரியாமல் பார்க்க, அர்ஜுன் இவன்தே முருகன், நம்ம சின்ன பாட்டி பேரன், நமக்கு மாமா மயன் மச்சாடே என்று அறிமுகப்படுத்த கதிர் சொன்னதும் அவன் யார் என்று கற்பூரம் போல் பிடித்து கொண்டவன் சின்ன தலையசைப்பை மட்டும் அவனுக்கு கொடுத்து அவ்வளவுதான் போனில் தலைவிட்டு கொண்டான். ஆனால் மகியை ஓரக்கண்ணால் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அவளும் வந்ததிலிருந்து அர்ஜுனை காணாது முழு மூச்சாக பைரவியை மட்டுமே முறைத்து கொண்டிருப்பதில் குறியாக இருக்க கதிர் பக்கத்தில் நெருக்கமாக அமர்ந்திருந்தாலும் பைரவியின் கண்கள் அர்ஜுன் வந்ததிலிருந்து ரசனையாக அவன் மீதுதான் இருந்தது. ஆனால் அர்ஜுன் அப்படி ஒருவள் தன்னை பார்க்கிறாள் என்பதையே தெரிந்தும் கண்டு கொள்ளாது அவன் அவள் மீது மொத்த கவனமும் வைத்திருந்தான். இத்தனை பெண்களுடன் பழகியிருப்பான், அவனுக்கு தெரியாதா ஒரு பெண்ணின் பார்வையின் அர்த்தம் என்னவென்று?
அவன் வந்து வெகு நேரமாகியும் அவனை கண்டு கொள்ளாது இருப்பவளின் மீது கடுங்கோபம் வர யாரை பற்றியும் கவலை கொள்ளாது டீப்பாயின் மீதிருந்த கண்ணாடி பவுலை தட்டிவிட கண்ணாடி உடைந்து சிதறும் சத்தத்தில் அனைவரும் அவன் புறம் திரும்ப மகியும் அந்த சத்தத்தில் திரும்பி பார்க்க அர்ஜுனின் சிவந்த கோபமான முகத்தை கண்டவள் கால்கள் வெடவெடுத்து வயிற்றுக்குள் ஏதோ பூச்சி பறக்க, ஐயோ இவர் எப்ப வந்தாரு? நான் வேற அந்த மேனாமிடிக்கிய பார்த்துட்டு இருந்தல, அத்தான கண்டுக்காம விட்டுட்டனே, அதான் கோவமா இருக்காரோ என்று நினைத்து கொண்டிருக்க மற்றவர்களும் முருகனின் சிந்தனையில் அர்ஜுன் தெரியாமல் தட்டிவிட்டான் என்பது போல் இருந்துவிட போலீஸ்காரன் மூளை மட்டும் அர்ஜுனை சரியாக கண்டு கொண்டது. அதில் நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டவன், மகி பாப்பா கை தவறி விட்டுருச்சு போல இருக்கு, நீ என்ன பண்ண, சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிரு, யார் கையிலையும் காலையும் குத்திப்புட்டா வம்பா போயிடும் என்றிட, என்ன மாமா நம்மளை இவர்கிட்ட போய் மாட்டி விட பாக்குது, ஐயோ இவர் இருக்க கோபத்துல எல்லார் முன்னாடியும் ஏதாவது ஏடா கூடமா இந்த அத்தான் பண்ணிட்டா என்ன பண்றது? மனதில் நினைத்து பயந்து கொண்டே கதிரை பாவமாக பார்க்க, சரி வாங்கல நம்ம வெளியே போய் காத்தாட பேசுவோம் என்றவன் இருவருக்கும் தனிமை கொடுத்துவிட்டு அனைவரையும் வெளியே அழைத்து சென்றான் கதிர். அதில் ஒருத்தி மட்டும் அவர்களுடன் வெளியே செல்வதைப் போல் சென்று அர்ஜுன் மட்டும் தனியாக இருப்பதை உணர்ந்து அவனிடம் பேச்சு கொடுக்க இதுதான் சரியான நேரம் என நினைத்து யார் கண்ணிலும் படாதவாறு படிக்கொண்டு பின்னால் ஒளிந்து கொள்ள அதற்குள் துடப்பமும் முரமுமாக எடுத்து வந்து அர்ஜுன் கால் கீழ் அமர்ந்து அவன் முகம் பாராமல் படபடப்பாக மூச்சிரிக்க வேக வேகமாக எரித்து கிடந்த கண்ணாடி சில்லுகளை மகி சுத்தம் செய்ய போக போனை அணைத்து பக்கத்தில் வைத்தவன் அவளின் பயத்தை கண்டு உதரம் அடித்து சிரித்து கொண்டவன் மகி எதிர்பாராத நேரம் சட்டென அவள் இடையில் கைவிட்டு ஏதோ பொம்மையை தூக்குவது போல் அசால்ட்டாக தூக்கி அவன் மடியில் முயல்குட்டியைப் போல் அமர்த்தி கொண்டான். இங்கோ வெளியே வந்ததும் பெண்கள் தோட்டத்துக்கு பக்கம் சென்று செடிகளில் பூத்து குலுங்கும் பூக்களை பறித்து கொண்டே ஆண்கள் பக்கம் ஒரு கண்ணை வைத்து விளையாடி சிரித்து பேசிக் கொண்டிருக்க கார்த்தி சூர்யா இருவரையும் கூட்டி வந்து இல்லை இல்லை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு ரிஷி ஊர் சுற்றி காட்ட சொல்லி அழைத்து சென்று விட, சொல்லல எதுக்காக பூஜா கிட்ட அப்படி கோவமா நடந்துகிட்ட? கதிர் முருகனிடம் இழுத்து பிடித்த பொறுமையுடன் இதோடு 4-5 முறையாக கேட்டுக்கொண்டிருக்க அமைதியாக இருக்கும் முருகனை கண்டு எரிச்சலானவன், டேய் முருகா இப்ப நீ சொல்ல போறியா இல்லையால பல்லெடுக்கில் கேட்க, டேய் கதிர் நீ இருடா நான் பாத்துக்கிறேன், இங்க பாரு முருகா எதுனாலும் உன் மூஞ்சி இப்படி வச்சுக்காம ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, மகி புள்ளையும் ஓ உத்தரவு இல்லாம சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கு, காயு மகி சொல்லாம அதுவும் வாயை திறந்து சொல்லாது, நாங்களும் இத்தனை நாளா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு தான் காத்துட்டு இருந்தோம், எது நடந்திருந்தாலும் உனக்காக நாங்க இத்தனை பேர் இருக்கோண்டா, மனசுல வச்சுக்காம தைரியமா சொல்லு. குரு சொல்ல அதுவரை முருகன் அடக்கி வைத்திருந்த அழுகை வெடித்து சிதறியது. குருவை கட்டிக்கொண்டு பலம் வாய்ந்த ஆண்மகன் அழுது கதற நண்பர்கள் இருவரும் அவன் அழுகையில் பதறித்தான் போயினர். அவன் அழும் சத்தம் கேட்டு பூ பறித்து கொண்டிருந்த பூஜா ராதா ரதியும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வர குருவிடமிருந்து பிரிந்த முருகன் பூஜா கைகளை பிடித்து கொண்டு, பூஜாமா நீ மாமாவை தப்பா நினைக்கல தானே? நான் உன்னை திட்டினதுக்கு மாமா மேல உனக்கு கோபம் எதுவும் இல்லதானே? சிறுவனை போல் கண்ணீர் விட்டு கொண்டு கேட்கும் அவனை பார்க்க துடித்து போயினர். என்ன மாமா பேசுற நீ என்ன வேறு யாரோவா பேசுன? என்ன தானே அதுக்கு போய் நான் உன் மேல கோச்சுப்பேனா? இல்ல அப்படி கோச்சுக்கிட்டாலும் நான் என்ன ஊரை விட்டா போயிட போறேன், வந்து என்ன சமாதானப்படுத்த மாட்டியா? அதுக்கு போய் இப்படி சின்ன பையன் மாதிரி அழுவ? அவன் கண்களை துடித்து விட்டவளுக்கு நீர் தரையை தொட்டது. ராதா அவனுக்கு தண்ணீர் அருந்த கொடுக்க அதை வாங்கி குடித்தவன் சற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு இதற்கு மேலும் வாய் திறந்து பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது என நினைத்தவன், கதிரு நான் கவிதாவை ஒட்டுமொத்தமா அத்துவிட போறேன்டா. மனம் வெறுத்து போய் எங்கோ வெறித்தபடி முருகன் சொல்ல அதில் அனைவரும் அதிர, அண்ணா நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதே பேசுறியா? அண்ணி கோபக்காருதன், அது ஆசைப்பட்டது நடக்கும்னு நினைக்கும், அப்பப்ப ஏதோ லூசுத்தனமா ஏதாவது பண்ணும், அதுக்காக அத அத்துவிட போறேன் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லுவியா? எதுவா இருந்தாலும் 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ராதா சொல்ல ராதா சொல்வது சரி என்றே மற்றவர்களும் தோன்ற அதையே ஆமோதிப்பாய் சொல்ல ரதி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு ஆளாக நடுவில் நின்று கொண்டிருந்தாள். அதுவரை சாதுவாக இருந்த முருகனின் முகம் இப்போது வதம் செய்யும் முருக அவதாரமாக மாறி, எப்படி அவளோட போய் நான் பேசி பிரச்சனையை தீர்த்துக்கவா?
அவ மட்டும் என் கண்ணு முன்னாடி வந்தானு வை, கண்டந்துண்டமா வெட்டி பலி போட்டுருவேன் என்று கோபமாக சொன்னவனை பார்க்க 3 பெண்களும் பயந்தே போயினர். டே மச்சான், ஏண்டா அவன் மேல இம்புட்டு கோபமா இருக்க? கதிர் கேட்க, கோவப்படாம வேற என்னடா பண்ண சொல்ற? பெரியவங்க சொன்னாங்களேன்னு மறு பேச்சு இல்லாம அவளை பிடிக்காம கட்டியிருந்தாலும் நாளாக வேறு வழி இல்லாம அவ பண்ற கேடி வேலையெல்லாம் தெரிஞ்சு ஒன்னும் பேசாம சகிச்சுக்கிட்டு அவளோட வாழ்ந்து நம்பி விட்டுட்டு போன எனக்கு அவ துரோகம் பண்ணிட்டா மச்சான் என்றவன் கண்ணீருடன் முருகன் அடுத்தடுத்து சொன்னதில் அனைவரும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாகி போக பூஜா அப்படியே தரையில் மடங்கி விழுந்து அழ, ராதா ரதி அவளை தாங்கிக் கொள்ள, கதிர் குரு இருவரும் அளவு கடந்த கோபம் பொங்க கைகளை மடக்கி கோபத்தை கட்டுப்படுத்தி நின்றிருந்தனர். இதழ் 30. உடைந்து விழுந்த கண்ணாடி சில்லுகளை சுத்தம் செய்ய போன மகியை அப்படியே தூக்கி அவன் மடியில் அமர வைத்துக் கொண்ட அர்ஜுன் அவளின் பின்கழுத்தில் முகம் புதைக்க, அத்தா இது நடுக்கூடம், யாராவது பார்த்தா தப்பாயிடும். மடியில் இருந்து எழ முயற்சி செய்யாமலேயே விரும்பியே அமர்ந்து உள்ளே போன மெல்லிய குரலில் மகி சொல்ல, அப்போ ரூம் போலாமா ஏஞ்சல்? அவளின் கூந்தலை அள்ளி அவளுக்கு முன்னால் போட்டவன் ஆழ்ந்த குரலில் சொல்ல, அவன் கேட்ட விதத்தில் அதிர்ந்து விழுத்த மகி, நான் சீக்கிரம் இந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு முருக அண்ணனை பார்க்க போகணும். மகி அவனிடம் இருந்து எழ முயற்சி செய்து கொண்டே சொல்ல, உனக்கு என்னை கவனிக்கிறத தவிர இப்ப வந்தவன் முக்கியமா போயிட்டானா ஏஞ்சல் என்றவனின் குரல் கடுமையை வெளிப்படுத்தி இருக்க, அவன் கோபம் உணர்ந்த மகி, ஏன் அத்தா உங்களை பிடிக்காமதேன் உங்க மடியில என்னை பிடிச்சிட்டு இருந்த உங்க கையை தளர்த்தியும் உட்கார்ந்துட்டு இருக்கேனா என்க. அவள் கூற்றில் உள்ளுக்குள் நகைத்தவன் கோபமாக இருப்பதைப் போலவே அவளிடம் காட்டிக்கொண்டு, இங்கே பாரு ஏஞ்சல், நான் இருக்கும்போது நீ என்ன மட்டும்தான் கவனிக்கணும் என்றவனை மகி புரியாமல் பார்க்க அதை புரிந்து கொண்ட அர்ஜுன், என்ன அப்படி பாக்குற? நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ, மறுபடியும் அப்படி முழிக்க கூடாது, புரியுதா? கராராக கேட்க என்று மகி தலையசைத்ததில், அப்படிவா அவளுக்கு என்று நினைத்தவன், நீ என்ன மட்டும்தான் பார்க்கணும். அது கோபமா பார்த்தாலும் சரி, சந்தோஷமா பார்த்தாலும் சரி, உன்னோட இந்த 2 கண்களும் என்ன மட்டும்தான் பார்க்கணும் ஏஞ்சல் என்றவன் அவன் மடியில் இருந்தவளை அவன் புறம் திருப்பி அவளின் 2 இமைகளுக்கும் முத்தமிட போக தானாக அவளின் கண்களை மூடி அவன் தரும் முத்தத்தை வரவேற்றாள். நான் உன் கூட இருக்கும்போது உன்னோட இந்த குட்டி மூளையில உன் சிந்தனை கூட என்னை பத்தி மட்டும்தான் ஓடணும் ஏஞ்சல் என்றான். நீ விடுற இந்த மூச்சு காத்து கூட ஏன் நினைப்புல மட்டும்தான் விடணும் ஏஞ்சல். நாம தனியா இருக்கும் போதும் சரி, நாம 2 பேரும் எங்க இருந்தாலும் நீ என்ன பத்தி பேசு, நான் உன்னை பத்தி பேசுறேன். ஆக மொத்தம் உன்னோட இந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் நம்மளை பத்தி மட்டும்தான் பேசணும். பேசி பேசியே உன் இதழ்ல நான் கரையணும், என் இதழில் நீ கரையணும் ஏஞ்சல் என்றான் குழைவாக. உன் பார்வை டிஃப்ரெண்ட் ஃபீல் ஏஞ்சல், அப்படியே ட்ரக்ஸ் உறிஞ்சிற ஃபீல் தெரியுமா என்று குறும்பாக கண்ணடிக்க கண்களை உருட்டி அவன் கூற்றில் வெக்கி போனவள் அவனிடமிருந்து விலகி, என்ன சொன்னிய? ட்ரக்ஸ் உறிஞ்சிற ஃபீலா? இருக்கும், தினமும் அந்த கருமத்தை தானே உறிஞ்சிட்டு இருக்கிய. ஏன் அத்தா அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை பண்றியலே? மகி வருத்தமாக கேட்க ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவன், இங்க பாரு ஏஞ்சல், தேவையில்லாம என் விஷயத்துல மூக்க நுழைக்காத. உன்னை பத்தி பேசு, இல்ல என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க வேற ஏதாவது இருந்தா அதை கேளு. ஆனா என் பர்சனல்ல நீ எதுவும் கேட்காத என்றவனை மூக்கு விடைக்க கோபமாக முறைத்த மகி பட்டனை எழுந்து கடகடவென திரும்பி பார்க்காமல் நடந்து வெளியே சென்று விட்டாள். அதுவரை இவர்கள் செய்த அனைத்தையும் அர்ஜுனிடம் பேச காத்திருந்த பைரவி, சரி இப்போது யாரும் இல்லை என்று அவனிடம் பேச வெளியே வரப்போக அப்போதுதான் அர்ஜுன் மகியை தூக்கி அவன் மடியில் அமர்த்தி கொண்டதை பார்த்து அதிர்ந்து போன பைரவி அங்கிருந்தே அங்கு நடக்கும் அனைத்தையும் வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர்கள் பேசிய எதுவும் காதில் விழவில்லை அவளுக்கு. இருவரையும் அத்தனை நெருக்கத்தில் கண்டதிலேயே புரிந்து கொண்டால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்று. சிறு வயதிலிருந்தே மகியை சுத்தமாக பிடிக்காத பைரவி மகி இப்படி அழகு, வசதி, ஆண்மை என்று எல்லா விதத்திலும் நிறைந்திருக்கும் ஒருவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவளால். வயிறு எரிந்தது. இதுவரை அவள் திட்டம் எல்லாம் எப்படியாவது தில்லாலங்கடி வேலை செய்தாவது கதிரை மணந்து கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும்தான் இருந்தது. அன்று கூட அவளின் பாட்டியும் அம்மாவும் அர்ஜுனை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்து உன்னையே சுற்ற வைத்து திருமணம் செய்து
வசதியாக சொத்துக்கள் பணத்தோடு சந்தோஷமாயிரு, உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழு என்று எவ்வளவோ சொல்லியும் அர்ஜுன் பக்கம் சாய்ந்த மனதை நேராக வைத்துக் கொண்டு என்ன நடந்தாலும் சரி, சிறு வயதில் நேசமான கதிர் மாமாவை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று திட்டவட்டமாக கூறிவிட இருவர் முகமும் சப்பென்று ஆனது. ஆனால் இன்று மகியை அர்ஜுனுடன் இத்தனை நெருக்கத்தில் பார்த்தவளுக்கு தான் அர்ஜுனுடன் சேர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். இவள் இப்படியே பகல் கனவு கண்டு கொண்டு நின்று கொண்டிருக்க அவள் முன்னால் சொடக்கிடும் சத்தத்தில் நினைவுலகம் வந்தவள் எதிரே கை கட்டி தோரணையாக நின்றவனின் வசீகரத்தை கண்டு வியப்பில் வாய் பிளந்து பார்க்க, என்ன எல்லாத்தையும் லைவா பார்த்து முடிச்சிட்டியா என்ற அர்ஜுனின் ஆளுமையான பலம் வாய்ந்த குரலில் கொஞ்சம் தூக்கி வாரி போட, என்ன மாமா கேட்டீங்க? அர்ஜுனை இத்தனை அருகில் பார்த்ததில் வார்த்தை தடுமாறி பைரவி கேட்க, இல்ல என்னை பார்த்து முடிச்சிட்டேனா ஒரு உதவி பண்ணணும். அர்ஜுன் ஊடகமாக சொல்ல அதை புரிந்து கொள்ளாத பைரவி அவன் தன்னிடம் தானாக வந்து பேசியதில் பல கனவு கோட்டை கட்டியவள் இழுத்து கொண்டே, என்ன மாமா உதவி பண்ணணும் சொல்லுங்க, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறேன் என்று 32 பல்லையும் காட்ட, என்னையவா மறைஞ்சு நின்று நோட்ட விடுற, இரு உனக்கு இருக்கு என்று நினைத்து கொண்டவன், அங்க கிளாஸ் பீஸ் உடஞ்சிருக்கே அதை போய் கிளீன் செய் என்றவன் கட்டளையாக செய்துதான் ஆக வேண்டும் என்பது போல் சொல்ல, அவனின் குரலில் தெரிந்த அதிகாரத்தை கண்டு அவளால் மறுப்பு ஏதும் சொல்ல முடியாமல் வேகமாக சென்று அதையெல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பித்தாள். அர்ஜுன் பிளானும் அதுதானே. வெளியே செல்வதை போல தனியாக பிரிந்த பைரவியை கண்டு கொண்ட அர்ஜுன் மர்மமாக புன்னகைத்து கொண்டு மகியை கண்ணாடி துண்டுகளை சுத்தம் செய்யும் முன் தன் மடியில் அமர்த்தி கொண்டான். அவனின் ஓர பார்வையை பைரவி மேல் பதித்து கொண்டுதான் இருந்தான். அவன் எண்ணமும் 1க்கு 2ஆக நிறைவேற்றிவிட்டது. இதழ் 31. நான் மோசம் போயிட்டேன்டா மச்சான், எல்லாம் அவளால தான். எப்படிடா மனசு வந்துச்சு? அவளுக்கு அவன் அண்ணன் மாதிரி இல்லையாடா, அருவருப்பா இருக்குடா என்று முருகன் கண் கலங்கி கூற அங்கிருக்கும் யாருக்குமே என்ன சொல்வது என்றே ஒன்றும் புலப்படவில்லை. பூஜா நிறுத்தாமல் அழ. முருகன் சொன்னது என்ன சாதாரண விஷயமா? பேசி தீர்த்து கொள்ள நம்ப வைத்து கழுத்தை அறுத்து துரோகம் செய்து அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி உள்ளார்களே. இது அவன் காலத்துக்கும் அவனே மறக்க நினைத்தாலும் மாறாத வடுவாக அல்லவா அவன் மனதில் இருக்கும். பூஜாவின் உடன் பிறந்த சொந்த அண்ணன் செல்வம். அவனை பற்றி சொல்ல பெரியதாக ஒன்றுமில்லை. எல்லாம் கதிர் குரு வயது நிரம்பியவன்தான். ஆனால் அவர்களைப் போல் பொறுப்பானவன் அல்ல. படிப்பு சுத்தமாக ஏறவில்லை. யாரையும் மதிக்க மாட்டான். குடி கூத்து, யாரை பார்த்தாலும் சண்டை கைகலப்பு என்றே அழைப்பவன். கதிரை சுத்தமாக ஆகாது. பூஜா எப்போதும் சொந்த அண்ணன் தான் இருக்கும்போது சித்தப்பா மகன்களை எப்போதும் உரிமையாக அண்ணா என்று அழைத்து அவர்களுடனேயே ஒட்டித் திரிவதை பார்த்து வந்த பொறாமையது. ஆனால் வெறுப்பு வர காரணம் மகிதான். மகி மீது ஒரு தலையாக காதலித்து வந்தவன். மகி பள்ளி படிப்பு படித்து கொண்டிருந்த நேரம் அது. அப்போது மகியிடம் தன் காதலை சொல்ல எப்போதும் அவளுக்கு காவலனாய் இருக்கும் கதிர் அதை கேட்டதும் 2-3 முறை நல்லதனமாக சொல்லி புரிய வைக்க முயல அவன் சொல்வதை காதில் வாங்காமல் மீண்டும் மீண்டும் வந்து மகியை கட்டாயப்படுத்த கோபம் கொண்ட கதிர் அவனை அடித்து துரத்திவிட அப்போது ஆரம்பித்தது செல்வம் மனதில் வெறுப்பு. அது அப்படியே பகையாக மாறிவிட்டது. சுருக்கமாக சொல்ல போனால் அந்த ஊரின் ரவிடியவன். முருகன் வெளியூர் சென்று அங்கே தங்கி வேலை செய்திருந்த சமயம் கவிதா பணம் என்றால் பல்லிழுத்து வளைந்து கொடுக்கும் ஜென்மம். திருமணத்திற்கு முன்னமே அப்படித்தான் இருந்தால் அது தெரியாமல் பாவம் நல்ல குடும்பத்து பெண் என நினைத்து அமைதியின் உருவமான அப்பாவி முருகனுக்கு கட்டி வைக்க அவளின் பேச்சும் நடவடிக்கைகளும் பிடிக்கவில்லை என்றாலும், ஏன் அவளையே பிடிக்கவில்லை என்றாலும் கட்டியவளை கஷ்டப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் வீட்டில் அவள் செய்யும் அக்கிரமங்களையெல்லாம் பொறுத்து அமைதியாக இருந்தவனை பணம் பணம் என பிச்சு பிடுங்கி எடுக்க வேறு வழியில்லாமல் தான் பார்த்து கொண்டிருந்த விவசாயத்தை விட்டு அவன் படித்த படிப்புக்கு தகுந்தாற் போன்ற மேனேஜர் வேலைக்கு சென்னை சென்றுவிட போதையில் யார் வீடு என்று தெரியாமல் தள்ளாடி வந்தவன். சுட்டெரிக்கும் வெயிலில் தொண்டை வறண்டு போக முருகன் வீட்டு கதவை தட்டிய செல்வம் கதவை திறந்த கவிதாவை கண்டு,
போதையில் விழுந்தான். அவனை செருப்பால் அடித்து விரட்டாமல் பணம் இருக்கா என்று கேட்டு வீட்டுக்குள்ளே விட்டுக்கொண்டாள். தனக்காகத்தானே தன் கணவன் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சென்று வேலை செய்கிறான் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் அடிக்கடி இதுவே தொடர கவிதா கர்ப்பம் தரித்துவிட அதை அறிந்து கொண்டு இருவரும் சிறிதும் பயமில்லாமல் சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற செல்வம் கணவன் என்ற இடத்தில் கையெழுத்து போட்டு இரக்கமே இல்லாமல் அந்த கருவை அளித்தனர். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மகி மற்றும் காயுவும் அங்குதான் ஒரு வேலையாக வந்திருந்தனர். அப்போதுதான் கவிதாவையும் செல்வத்தையும் ஒன்றாக பார்த்து சந்தேகம் தோன்றி உடனே முருகனுக்கு போன் போட்டு விஷயத்தை கூற கொதித்து போனவன் அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தவன். அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று விசாரித்ததில் நொறுங்கி போனான். அதன் பிறகு மகியிடம் இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம், முக்கியமாக பூஜாவிடம் சொல்ல வேண்டாம், நானே ஒரு முடிவு எடுக்கிறேன் என்றவன்தான் வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பதை போல் கவிதாவுக்கு தெரியப்படுத்து மகியிடம் கேட்டுக்கொள்ள அவளும் அன்று அதே போல் நடந்து கொண்டாள். இதை கேட்டு கோபமாக முருகன் தங்கியிருக்கும் இடத்திற்கு பெட்டி படுக்கையை தூக்கி கொண்டு போன கவிதா ஏதோ பத்தினியை போல் ஓவராக கத்தி சீன் போட்டு அழ அவள் நடத்தும் நாடகத்தை வெறித்து பார்த்த முருகன் எதுவும் பேசாமல் அவள் கழுத்தில் அவன் கட்டிய தாலியை அறுத்து எறிந்து இப்ப போய் யார் கூட வேணா வாழு, எத்தனை குழந்தை வேணாலும் அழிச்சுக்கோ, ஆனா இனி உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, எனக்கான நன்மதியான புது வாழ்க்கைய ஒன்ன மாதிரி அசிங்கம் பிடிச்சவளோட நினைவுகள் இல்லாம இனி நான் வாழ போறேன். இதுக்கு மேல நான் உன்னை இங்க பார்க்கவே கூடாது. அங்க ஊர்ல வச்சே சொல்லி உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க முடியும். அப்படி பண்ணினா அது எனக்கும் என் குடும்பத்துக்கு தான் அவமானம். பேசுறவங்க எல்லாம் முருகன் பொண்டாட்டின்னு சொல்லித்தான் பேசுவாங்க. அந்த பேரு கூட எனக்கு கேட்க பிடிக்கல. நீயா என்னை விட்டுட்டு ஓடி போயிட்ட மாதிரி வாயை மூடிக்கிட்டு அமைதியா போயிடு. விவாகரத்து பத்திரம் உன்னை தேடி வரும், அதுல நீ கையெழுத்து போடணும். இல்ல உன்னை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன். முருகனின் இன்னொரு அவதாரத்தை கண்டு அரண்டு போன கவிதா வேறு வழி இல்லாமல் அந்நேரம் உயிர் முக்கியம் என்று விட்டால் போதும் என்று வந்த வழியே ஓடிவிட்டாள். செல்வத்தின் முரட்டு குணம் தெரிந்தும் பூஜா அவனிடம் இருந்து எப்போதும் தூரமாகவே இருப்பாள். ஆனால் பாசம் உண்டு. இப்போது மொத்த பாசத்தையும் தூக்கி எறிந்திருந்தாள். அத்தனை ஆத்திரம் அவன் மேல் அவளுக்கு. அதைவிட அவளின் தாய் தந்தை செல்வம் இன்று திருந்துவான், நாளை திருந்துவான், இல்லை என்றாவது ஒரு நாள் திருந்துவான் என்று கனவு கண்டு கடவுளை அனுதினமும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்க ஒரு குடும்பத்தை கெடுத்தது பத்தாது என்று இவனால் குழந்தை உண்டாகி அதை கொடூரமாக அழிக்க வேறு செய்திருக்கிறானே. இது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தால் என்னவாகும் என்று நினைக்க நினைக்க பூஜாவிற்கு ரத்தம் கொதித்தது. பூஜா இப்ப அழுது மட்டும் என்ன ஆக போகுது என்ற மகியை கோபமாக பார்த்த பூஜா, இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட உண்மையை ஏன் புள்ள சொல்லல? ஆத்திரமாக கத்த. பூஜா நீ இப்படி கஷ்டப்படுவேனுதான் முருகன் அண்ணன் உன்கிட்ட சொல்ல வேணான்னு கேட்டுக்கிட்டதா சொன்னானே. கதிர் சொல்ல. என்ன பேசுற நீ? சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு மண்ணா பழகிட்டு எப்படின்னு அவனுக்கு மாமாக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு? நான் ஏன்னு அவ கூட போய் ஒரே வயதுல ஒன்னா பிறந்த என்றவள் கண்ணீரில் கரைய அவளை தேற்ற வழி அறியாமல் சுற்றியும் நின்று அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். மகி பின்னாடியே வந்த அர்ஜுன் கூட எல்லாம் எனக்கு தெரியும் என்றதை போல் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தான். பின் எப்படியோ அவளை சமாதானம் செய்து வீட்டிற்குள் அழைத்து சென்றுவிட ரதி மட்டும் எதையோ பறி கொடுத்ததை போல் தோட்டத்து பக்கம் தனிமையை தேடி செல்ல அவள் பின்னாலேயே வந்த அர்ஜுன், ரதி ஏன் தனியா வந்து உட்கார்ந்திருக்க? கேட்டுக்கொண்டே அவள் அருகில் அமர இத்தனை நாளில் அர்ஜுனாக முதல் முறை தானாக வந்து மென்மையாக பேசி அவள் அருகில் அமர்ந்திருப்பது அவள் கவலையும் மறந்து, இல்லன சும்மாத்தேன், நீ என்ன இங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன் எப்ப பாரு தனியா வந்து இங்க உட்காந்துருக்க? நான் இந்த வீட்டுக்கு வந்தப்ப இருந்த ரதி நீ இல்லை. எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. பேச்சை மாத்த நினைக்காம என்ன நடந்துச்சுன்னு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். நேராக விஷயத்துக்கு வந்து அவளை கூர்மையாக பார்த்து மென்மையாக மொழிந்தாலும் அதில் கட்டளைதான் நிறைந்திருந்தது. அர்ஜுன் திடீரென இப்படி கேட்பான் என்று நினைக்காத ரதி என்ன சொல்வது என தெரியாமல் உடல் நடுங்க கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க அவனும் அவளைத்தான் அமைதியாக பார்த்தான். அவன் கண்களை பார்த்து அதற்கு மேலும் உண்மையை மறைக்க முடியாமல் அவள் மனதில் உள்ள துயரங்களை எல்லாம் அவனிடம் இறக்கி வைக்க தொடங்கினாள். அண்ணா, அது எங்க காலேஜ் சீனியர் ஒருத்தன். நானும் ராதாவும் வேலைக்கு ஜாயின் பண்ண அதே ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவனா எங்களை தேடி வந்து பேசினா. நாங்களும் ஒரே காலேஜில் படித்த பையன்தானே, நட்பாக பேசினோம்.
கொஞ்ச நாள் போக ஒரு நாள் வந்து என்கிட்ட என்னைய விரும்புறதா சொன்னா. எனக்கு விருப்பம் இல்லைன்னு டீசெண்டா சொல்லி விலகிட்டேன். ஆனா அவன் திரும்ப வந்து என்னை நீ இப்போ விரும்பலைனாலும் பரவாயில்ல, நாம திரும்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொன்னா. அதை நம்பி நானும் சரின்னு சொல்லி பழக ஆரம்பிச்சேன். ஆனா ராதாக்கு நான் அவன் கூட பழகிறது பிடிக்கல. அவ எப்பவும் சொல்லிட்டே இருப்பா, அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியல, பார்த்து இருன்னு. எனக்கு தெரியாம அவன் கூட எங்கேயும் தனியா போகாதேன்னு சொல்லிட்டே இருப்பா. நான் தான் அப்ப அவ சொன்னது எதையும் காதல வாங்காம அசால்ட்டா இருந்துட்டேன் என்றவள் தேம்பி அழ அர்ஜுன் எதுவும் பேசாமல் அமைதியாகத்தான் இருந்தாள். அவளே கண்ணீரை துடைத்துக் கொண்டு மேலும் சொல்ல ஆரம்பித்தாள். ராதா ரதி இருவரும் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்க கதிர் திருமணத்திற்காக 1 மாதம் விடுமுறை கேட்டு கிளம்ப தயாராக இருந்தனர். ராதா கடைசியாக ரெடி செய்த ஒரு முக்கியமான பெரிய ப்ராஜெக்ட் ஏதோ பிறர் காட்டுவதாக சொல்லி அவளை அங்கேயே வந்து சரி செய்து தருமாறு கம்பெனியிலிருந்து அழைப்பு வர அவளுக்கும் வேறு வழி இல்லாமல் ரதியிடம் சொல்லி சென்றுவிட சரியாக அதே நேரம் அந்த சீனியர் பையனிடம் இருந்து ரதிக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அவன் பேசவில்லை. வேறு ஒருவன் சொன்ன செய்தியில் காயுவிடம் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு பதறி எடுத்து ஓடினாள். அங்கு போய் பார்க்க அந்த சீனியர் கை கால்களில் கட்டுக்களை போட்டுக்கொண்டு ஒரு பெட்டில் படுத்திருந்தான். ஆம், ராஜாவிற்கு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டதாகவும் அவன் பெற்றோர் எல்லாம் வெளியூர் சென்று இருப்பதாகவும் அவர்கள் வர இரவாகும் என்றும் இப்போது யாருமற்று தனியாக மருத்துவமனையில் இருப்பதாகவும் அங்கு அவன் நண்பன் ஒருவன் சொல்ல இதை கேட்டுத்தான் மனிதாபிமானம் அடிப்படையில் வந்து அவர்கள் சூழ்ச்சியில் தெரியாமல் மாட்டிக்கொண்டாள். அவனை பார்த்து ஒரு தோழியாக பதறியவள், ராஜா இப்போ உனக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ ஓகே ரதி, பட் கை காலை தான் அசைக்க முடியல. ஓ சரி, நான் ஈவினிங் வரைக்கும் தான் இங்கே உன்னோட இருக்க முடியும். அண்ணா கல்யாணத்துக்கு இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன். அப்பா வருவாருங்களை பிக்கப் பண்ண. அதற்கு பிறகு யார் அவனை இரவு வரை கவனித்துக் கொள்வார்கள் என்ற கவலையுடன் சொல்ல, இட்ஸ் ஓகே ரதி, நீ என்னை இவ்வளோ தூரம் பார்க்க வந்ததே பெரிய விஷயம். அதுக்குள்ளே என் தேவையெல்லாம் உன்னை வச்சு தீர்த்துக்கிறேன் என்றவனின் கெட்ட எண்ணம் புகுந்த பேச்சை அவள்தான் கவனிக்க தவறியிருந்தாள். அப்போது ராதாவிடம் இருந்து அவளுக்கு அழைப்பு வர அதை அட்டன் செய்து காதில் வைப்பதற்கு முன்னாகவே ராஜா தன் நடிப்பை தொடங்கியிருந்தான். அவன் வலிப்பதைப் போல் கத்தி நடிக்க அதில் அழைப்பு ஏற்காமல் அவனை என்ன ஏது என்று பார்க்க அவளின் கைகளை பிடித்துக்கொண்டு அருகிலேயே அமர்த்தி கொண்டான். வேறு வழி இல்லாமல் அவளும் அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தாள். இதனிடையில் ராதா அவன் எண்ணுக்கு அழைத்து சோர்ந்து போனாள். இதழ் 32. ரதியை ஒரு பக்கமாக காதலித்து வந்த ராஜா அதை அவளிடம் சொல்ல தனக்கு அவன் மீது எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்று ரதி சொல்லிவிட அதன் பிறகு அவளுடன் நண்பனாக பழகுவதைப் போல் அவளுடனேயே இருந்து தன்னை நல்லவனாக காட்டிக்கொண்டான். ரதி ஊருக்கு செல்வதை பயன்படுத்தி எங்கே அவள் தனக்கு கிடைக்காமல் போய்விடுவாளோ என்ற பயத்தில் கச்சிதமாக பிளான் செய்து ராதா சரியாக தயார் செய்த ப்ராஜெக்டில் கோளாறு செய்து அவளை ரதியுடன் இருக்க விடாமல் சதி செய்தவன் தனக்கு விபத்து ஏற்பட்டதைப் போல் பொய்யாக நடித்து அவளை மருத்துவமனைக்கு வரவைத்த ராஜா அவனுக்கும் ரதிக்கும் சேர்த்து அவன் நண்பனிடம் குடிக்க குளிர்பானம் வாங்கி வர சொல்ல அது திட்டமிட்ட சதி என்பதால் அவன் நண்பன் குளிர்பானம் கொண்டு வரும்போதே அதில் மயக்க மருந்து கலந்து கொண்டு வந்து ரதிக்கு கொடுக்க அவளும் அது வெறும் ஜூஸ் என்று நினைத்து குடித்துவிட சிறிது நேரத்தில் எல்லாம் தன்னையே அறியாது மயங்கி போனாள் ரதி. அதன் பிறகு நண்பனை வெளியே அனுப்பிவிட்டு நன்றாக நடந்து சென்று கதவை அடைத்து தாளிட்டவன் மயங்கி கிடந்த ரதியை கைகளில் ஏந்தி அவன் படுத்திருந்த பெட்டில் படுக்க வைத்து அவளின் ஆடைகளை மொத்தமாக களைந்து பிறந்த மேனியாக இருந்தவளை கைகளால் தொட்டு உணர்ந்து அவளை முழுதாக எடுத்துக்கொள்ளாமல் மட்டும் விட்டு மற்ற அனைத்து வேலைகளையும் முடித்திருந்தான். அது ஏற்கனவே அவன் ஆன் செய்து வைத்திருந்த கேமராவில் பதிவும் ஆகியிருந்தது. பின் அவள் கண் விழிக்கும் முன் அவளின் ஆடைகளை போட்டுவிட்டு ரதியை தூக்கி இருக்கையில் அமர வைத்து எதுவும் தெரியாத நல்ல பிள்ளை போல் படுக்கையில் படுத்துக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருக்க வெகு நேரம் பிறகு கண்களை திறந்த ரதிக்கு தனக்கு என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் அவனிடம் சொல்லி அங்கிருந்து கிளம்பி அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வர ராதாவும் ரதியை தனியாக ராஜாவை பார்க்க சென்றதற்கு திட்டி தீர்த்துவிட்டு ராஜேஷ் வந்ததும் அவருடன் மூவரும் கிளம்பி குறிஞ்சிப்பட்டிக்கு வந்து சேர்ந்தனர். அதுவரை நன்றாக போய்க் கொண்டிருந்ததுதான்.
ராதா ரதியை திட்டிய அன்றுதான் ராஜா எடுத்த வீடியோவை ரதிக்கு அனுப்பி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சொல்லி, நீ திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்றால் இந்த வீடியோவை உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அனுப்பி உன்னை அசிங்கப்படுத்துவேன் என்றும் மீறி நீ இது உன் போலீஸ் அண்ணனிடம் சொல்லி எனக்கு முடிவு கட்ட நினைத்தால் இந்த வீடியோவை நெட்டில் லீக் பண்ண வேண்டியிருக்கும் என்று மிரட்டல் விட்டதையெல்லாம் அர்ஜுனிடம் சொல்லி முகத்தை மூடி அழ, அர்ஜுன் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அழும் ரதியை தான் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணா, நான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்னு ஒரு ஃப்ரெண்டா தான் மனசு கேட்காம போய் பார்த்தேன். ஆனா கடைசியில் அவன் என்னையே மானபகப்படுத்தி அதை வீடியோவா எடுத்து வச்சு மிரட்டுறான். அதை வீட்டில் சொல்லவும் பயமா இருக்கு. எங்க அவன் வீடியோவை நெட்டில் போட்டுருவானோன்னு. அப்படி மட்டும் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்லி அழுகையில் கரைய, உனக்கு அவன் கடைசியா ஃபோன் பண்ணி மிரட்டி எத்தனை நாள் ஆகுது ரதி? அர்ஜுன் கேள்வி எழுப்ப அவனை பார்க்க துணியவில்லை அவளுக்கு. ஏதோ ஒரு வேகத்தில் மனதில் அழுத்திய பாரத்தை ஒப்பு வைத்து விட்டாள். அர்ஜுனை தன் அண்ணன் என்ற எண்ணத்தில் தான் அனைத்தையும் சொன்னாள். ஆனால் இப்போது என்ன இருந்தாலும் அவனும் ஒரு ஆண்மகன் தானே என்ற எண்ணம் காலம் கடந்து தோன்ற எந்த பதிலும் அவனுக்கு அளிக்காது கண்களில் கண்ணீர் மட்டும் வழிந்த வண்ணம் இருக்க தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். பொறுமை எழுந்தவன் ரதியின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்தவன், ரதி, நான் கொஸ்டின் கேட்டா அடுத்த செகண்ட் ஆன்சர் வரணும், புரிஞ்சுதா? சொல்லு. சற்று கடுமையாக கேட்க அவன் சிவந்த முகத்தை கண்டு பயந்து போன ரதி, அது அண்ணா, மகி அண்ணி காணாம போன முன்னாடி நாள் தான் அவன் எனக்கு கடைசியா போன்ல மிரட்டினா என்றிட, அவன் பிடியை தளர்த்தி அவள் கன்னத்தில் இருந்து கையை எடுத்தவன் கன்னத்தை லேசாக தட்டி அவன் பாக்கெட்டில் இருந்து ஒரு போனை எடுத்து ரதி கையில் வைக்க, அர்ஜுனை ரதி புரியாமல் பார்த்து, இது எதுக்குண்ணா? எல்லாம் காரணமா தான், அதை ஆன் பண்ணி கேலரி உள்ள போய் பாரு. அழுத்தமாக அர்ஜுன் சொல்ல அவன் பேச்சை மீற முடியாமல் அதை அவன் ஆன் செய்ய, அண்ணா பாஸ்வேர்ட் ரதின்னு போடு. அர்ஜுனை யோசனையாக பார்த்து அவன் சொன்னதை போல் ரதி என்று போட அது ஓபன் ஆனது. ஆச்சரியமாக அர்ஜுனை பார்க்க அப்போதும் அவன் அமைதியாகத்தான் பார்த்தான். ஏதோ மனதில் ஒருவித பயம் ஆட்கொள்ள நெஞ்சம் படபடவென அடித்து கொள்ள கேலரியில் போய் பார்க்க வியர்வை துளிகள் தேகம் நனைக்க அதில் உள்ள வீடியோவை பார்த்து கண்கள் அதிர்ச்சியில் விரிய கரங்கள் நடுங்க போனை தவறவிட்டவள் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழ, ரதி, முதல்ல இந்த அழுகையை நிறுத்திட்டு உன் கையால் அந்த வீடியோவை என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் போறேன் என்றவன் எழுந்து செல்ல போக அவனை போக விடாது கையை பிடித்து தடுத்த ரதி அப்போதுதான் அந்த போனை உத்து கவனித்தாள். ஆம், அது ராஜாவின் போன் தான். மேலும் மேலும் அதிர்ச்சியில் விழிவிரிய, அண்ணா, இந்த போன் எப்படி உன்கிட்ட? அப்போ உனக்கு இதுதான் பிரச்சனைன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட கேட்டியா? ராஜாவோட போனு உன்கிட்ட இருக்குண்ணா, அப்ப ராஜாக்கு என்ன ஆச்சு? கேள்வி மேல் கேள்வியை பதட்டமாக அடுக்கிக் கொண்டே போக மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டி அவளை ஆழ்ந்து பார்த்த அர்ஜுன் மெல்லிய புன்னகை சிந்தி, நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா அங்க என்ன தப்பு நடந்தாலும் எனக்கு தெரியாம இருக்காது. உன் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும்னா ரிஷியை போய் பாரு என்றவன் அங்கிருந்து சென்றான். அர்ஜுன் ரிஷி என்ற பெயரை சொன்னதும் தான் அவளுக்கு ஞாபகமே வந்தது. அன்று இதே மொபைல் போனை அவள் கையில் ரிஷி திணித்ததும் அப்போது அவள் இருந்த மனநிலையில் ரிஷி ஏன் இப்படி செய்தான் என்று யோசிக்காமல் அவனை வார்த்தையால் சாடியதை நினைத்து பார்த்து இப்போது அதன் உண்மை விளங்கவே தன் தவறை உணர்ந்து ரிஷியை தேடி ஓடினாள். இங்கு அம்மா, எல்லாமே போச்சு. அந்த மகி ஊம கொட்டா மாதிரி என்ன வேலையெல்லாம் பார்க்கறா தெரியுமா? தாம் தூம் என்று கத்திக்கொண்டே வந்தாள் பைரவி. என்னாச்சு பையூ, நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு அந்த குள்ளச்சி என்ன பண்ணா உன்ன? கஜா கேட்க, அதானே பாட்டி தாடியில் கை வைக்க, என்ன ஒன்றும் பண்ணல. அப்புறம் ஏண்டி காது கிளியிற மாதிரி கத்துற? பாட்டி அரட்டி கொள்ள, ஆமா கத்துவேன், நான் வேற என்ன பண்ண சொல்ற பாட்டி? மீண்டும் கத்திவிட்டு மேஜை மீது இருந்த பொருட்களை தள்ளி விட்டு உடைக்க, ஏய் ஏய் பையூ, கொஞ்சம் பொறுமையா இருடி. உடையிற சத்தம் வெளியே கேட்டு யாராவது வரப்போறாங்க. கஜா அவளை தடுத்து அமர வைக்க அப்போதும் கோபம் அடங்காமல் மூச்சு வாங்க கத்தியவள் அவள் பார்த்தவரை அர்ஜுன் மகியை பற்றிய விஷயங்களை கூறி கடைசியாக அர்ஜுன் அவளை உடைந்த கண்ணாடிகளை சுத்தம் செய்ய சொல்லி அவனாக வந்து பேசியதை அனைத்தையும் சொல்ல அவள் சொன்னதை கேட்டு பாட்டியும் கஜாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, பாத்தியாடி அந்த குள்ள கத்திரிக்காய ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கா? இதை இப்படியே தொடர விடக்கூடாது கஜா. அந்த அர்ஜுன் நம்ம பைரவிக்கு தான் கிடைக்கணும். ஆமா அத்தை, இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணியே ஆகணும். இல்லைனா அந்த குள்ளச்சி அந்த அர்ஜுன் பையல கல்யாணம் பண்ணிக்குவா. நாம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் அதுதான் நடக்கும், அதுல சந்தேகமே இல்லை.
அதை கேட்டு அதிர்ந்த பைரவி, பாட்டி நீ என்ன பேசுற? அடி ஆமாடி, அப்படி எதுவும் நடக்கூடாதுன்னா அது உன் கையில தான் இருக்கு. என்ன என்ன பாட்டி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தலையை பிடித்து கொண்ட பைரவி, ஒருத்தி என்னடானா, நான் சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்ட என் கதிர் மாமாவை இன்னும் 2 நாள்ல கொத்திட்டு போக போறா. இன்னொருத்தி எனக்கு சுத்தமா பிடிக்காதவ இப்ப வந்த அர்ஜுன் மாமாவை அதுக்குள்ள பழிச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டா. எனக்கு இப்ப அர்ஜுன் வேணும். அவன் மட்டும் இல்ல, அவனோட சொத்து, ஹோட்டல் எல்லாத்துக்கும் நான் தான் எஜமானியா இருக்கணும். அந்த மகிய தூக்கடிக்கணும். கண்ணில் மகி மேல் அத்தனை வன்மம் கொண்டு அர்ஜுன் தனக்கு கிடைத்தே ஆகணும் என்ற வெறியில் சொல்ல, அடி யாரடி இவ சும்மா சும்மா கத்தி வயசான காலத்துல என் காதை செவிடாக்கிட்டு? அவன் வேணும் வேணும்னு வாயால சொன்னா மட்டும் போதுமா? அவன் வேணும்னா அதுக்கு நீதே அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். தெளிவா சொன்னாதே உனக்கு புரியணும்னா அவன் கூட நல்லா நெருங்கி பழகணும். இதுக்கு மேல தெளிவா என்னால உனக்கு விளக்க முடியாது. தள்ளு, எனக்கு தூக்கம் வருது. பாட்டி படுத்துக்கொள்ள பைரவி தலையில் வலிக்காமல் ஒரு கொட்டு வைத்த கஜா, ஏய் பாட்டி சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையாடி? அப்புறம் திரும்ப திரும்ப வந்து என்கிட்ட காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்க கூடாது, சொல்லிப்புட்டேன். கஜா சொல்லிவிட்டு சென்று விட பைரவி பாட்டி சொன்ன வழியில் சென்றே அர்ஜுனை மயக்க முடிவெடுத்து குதூகலமாக இருந்தால், பைரவியின் வழியில் மயங்கி அவளிடம் விழுவான அர்ஜுன் அல்லது பைரவியின் எண்ணம் அறிந்து அவளுக்கு அவன் வழியில் பாடம் கற்பிப்பானா? இங்க என்ன பண்ற ஏஞ்சல்? மிக அருகில் கேட்ட குரலில் திடுக்கிட்டு திரும்பிய மகி எதிரில் புகைத்தபடி அர்ஜுன் நிற்பதை கண்டவள் முகம் சுளித்து அவனிடம் எதுவும் பேசாமல் அங்கிருந்து செல்ல போக, சட்டென ஒரு கையால் அவள் இடைவளைத்து பிடித்து இழுத்து மற்றொரு கையில் வைத்திருந்த சிகரெட்டை கீழே போட்டு காலால் நசுக்கி, சரி போட்டுட்டேன், இப்ப சொல்லு, மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல மாடியில தனியா நின்று என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாம் உங்களை பத்தி தான் அத்தான் என்றவளை. அப்படியா, என்னை பத்தி என்ன யோசிச்சே ஏஞ்சல் என்றவனின் குரல் குலைவாக வர அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இதழ் 33. மொட்டை மாடி நிலா வெளிச்சத்தில் இரவின் குளுமையை தனியாக நின்று கொண்டிருந்தவளை அணைத்த அர்ஜுன், சொல்லு ஏஞ்சல், என்னை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க? கிசுகிசுப்பான குரலில் வினவ தானும் அவனோடு ஒன்றி கொண்டவள், அதான் என்னை பத்தி உங்களுக்கு நான் சொல்லாமலே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா உங்களை பத்தி நீங்க ஹோட்டல் வச்சு நடத்துறதை தவிர வேற எதுவுமே இதுவரை சொல்லலையே. ஏன்? சந்தேகமாக வினவ, ஏண்டா இவளிடம் இந்த கேள்வியை கேட்டோம் என்றாகி போனது அவனுக்கு. ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டவன், எல்லாத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டா கிக் இருக்காது ஏஞ்சல். நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்னை பத்தி சொல்றேன், சரியா என்று சொன்னவன் அவள் இதில் நோக்கி குனிய ஆடவனின் நெஞ்சில் தளிர்கரங்களை வைத்து வேகமாக தள்ளிவிட்டு, எல்லாமே ஒரே நாள்ல கிடைச்சிட்டா கிக் இருக்காதான், எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு என்று அவன் போட்ட பிளேட்டை அவனுக்கே திருப்பி போட்டு நாக்கை நீட்டி துருத்தி ஒழுங்கு காட்டியவள் கொழு சொல்லி அதிர ஓடிவிட்டாள். ஒரு நிமிடம் என்ன நடந்தது என்றே யூகிக்க முடியாது தடுமாறி நின்றவன் பின் அவள் சொன்னதன் அர்த்தம் விளங்கி தலையை கோதி புன்னகைத்து கொண்டவன், நம்மளை விட சரியான கேடியா இருக்கா? ஐயோ ஏஞ்சல் என்று என்னை பார்த்து புலம்பி அவன் அறைக்கு சென்றான். இங்கோ ரதி ரிஷியிடம் மன்னிப்பு கேட்டு ராஜாவுக்கு என்ன நேர்ந்தது என தெரிந்து கொள்ள ஆர்வமாக சரியான நேரம் பார்த்து காத்திருக்க, அவன் எப்போதும் படைத்தளபதி போன்று யாருடனாவது இருந்து கொண்டே இருப்பதில் அவனுடன் பேச முடியாமல் போனது. மறுநாள் அழகாக விடியல் தர இன்று அதிகாலை வேளையில் அனைத்து பெண்களும் காயு வீடு சென்று அவளை அலங்கரித்து நலங்கு வைத்து விட்டு வர இளம்பட்டம் எல்லாம் உறக்கத்தை தழுவியிருந்தது. ஒருவனை தவிர வேறு யாரு? கதிர்தான். ஒருவன் மீது ஆத்திரம் மேலோங்க பல்லை கடுத்து மெத்தையை குத்தி அமர்ந்திருந்தான். அவனை வெளியே வர முடியாதபடி கதவை வெளியிலிருந்து பூட்டிவிட்டுத்தான் இரவு குரு உறங்கவே சென்றான். பழிக்கு பழி வாங்கிவிட்டான் குரு. அவன் திருமணத்தின் போது கதிர் பூஜாவை பார்க்க விடாதபடி இப்படித்தான் அவனை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு நன்றாக குரட்டை விட்டு உறங்கினான். இப்போது குரு அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறான் அவன் அறையில். தோழிகள் மூவரும் சேர்ந்ததும் அங்கு சிரிப்புக்கும் கிண்டலுக்கும் பஞ்சமில்லாமல் போனது. மறுநாள் விடிந்தால் காயு கதிர் திருமணம். எனவே அனைத்து சொந்த பந்தங்களும் ஒன்று விடாமல் ஒன்று கூடியிருந்தனர். கல்யாண வேலைகள் ஒரு புறம் இருந்தாலும் கொண்டாட்டம் கும்மாளம் என ஒரு புறம் இளைஞர் பட்டாளம் சுற்றி திரிந்தது.
முருகன் நண்பர்களுடன் தன் பாரத்தை இறக்கி வைத்த பிறகு அனைவரிடமும் பழைய சிரித்த முருகனாக இருந்தவனின் சிரிப்பையும் கெடுத்து கோபத்தை அதிகப்படுத்தவே அங்கு கையில் பையுடன் வந்தாள் கலகம் பிடித்த கவிதா. இளைஞர் பட்டாளம் அவளை பார்த்ததும் வெறுப்பாக முகத்தை சுழித்து கொள்ள உரிமையாக வந்து முருகன் தோளில் உரசி நின்றாள். பெரியவர்கள் அங்கு கூடியிருப்பதால், அதுவும் கல்யாண வீடு வேறு என்றெண்ணி கை முஷ்டியை இறுக்கி பல்லை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருக்க, அவன் நின்றிருந்த தோரணையே சொன்னது அவன் எந்த அளவு கோபத்தில் உள்ளான் என்று. இருந்தும் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல், என்ன மாமா, ஊர்ல இருந்து வந்து நேரா நம்ம வீட்டுக்கு வராம இங்க வந்து உட்கார்ந்திருக்கிய? அக்கறையான மனைவியைப் போல் இழுத்து கொண்டே செல்லமாக கடிந்து கொள்ள, அங்கு ரவி அமர்ந்து தாம்பூலம் போட தேங்காய் உரித்து கொண்டிருந்த அருவாளை பிடுங்கி வந்த ஆத்திரத்தில் அவள் கழுத்தை ஒரே சீவாக சீவிவிடும் அளவுக்கு கோபத்தை அடக்க முடியாமல் முருகன் நிற்க, அவன் உணர்வுகளை புரிந்து கொண்ட இரு நண்பர்களும் அவன் தோளை ஆறுதலாக பற்றி கவிதாவை முறைத்து தள்ளி எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து முருகனை வெளியில் அழைத்து சென்றனர். பெண்கள் எல்லாம் அவளை ஒரு பிறவியாக கூட மதிக்காமல் நகரப்போக, போனா போகுது என்று கவிதாவும் அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் வழியே சென்று வாங்கி கட்டிக்கொள்வேன் என்றவளை என்னதான் செய்வது? அதுவும் பூஜாவிடம். என்னடி பூஜா, இன்னும் அண்ணன் செல்வத்தை காணோம், யாருக்கும் எந்த விஷயமும் தெரிந்திருக்காது என்ற மிதப்பில் இழுவையாக கேட்டுவிட வந்ததை அவளுக்கு கோபம். விட்டால் சப்பென்று அவள் கன்னத்தை பதம் பார்க்கும் கரத்தை பின்னால் கட்டி அவளை அருவருப்பாக பார்த்தவள், அவன் எனக்கு மட்டும் அண்ணன் இல்ல, உறவு முறைப்படி உனக்கும் தான் அண்ணன் கவிதா, ஞாபகம் இருக்கா? இல்ல ஓவரா நெருங்கி பழகிட்டதனால மறந்து போச்சா? குத்தலாக எரிச்சல் மண்டி கேட்க, உரைக்கும் ஜென்மத்துக்கு தான் இதெல்லாம் உரைக்கும், கவிதா போன்ற ஆட்களுக்கு உரைக்குமா என்ன? முருகன் கேணையன் யாரிடமும் எதுவும் சொல்லி இருக்க மாட்டான் என்று முழுமையாக நம்பி மிதப்பில் இருந்தால் பைத்தியம் பிடித்த கவிதா. காரணம், அவன் ரொம்பவே வெளி உலகத்திற்கும் ஏச்சு பேச்சிற்கும் பயந்த ஆள். அதுவும் குடும்பமானத்தை பற்றி அதிகம் யோசிப்பவன். அதனால் யாரிடமும் எதுவும் மூச்சு கூட விட்டிருக்க மாட்டான் என்றெண்ணி இருந்தாள். ஆனால் தாயிடம் சொல்லாத விஷயம் கூட அவனின் நட்பு வட்டாரத்தில் எதையும் மறைக்க மாட்டான் என்பது அவளுக்கு தெரியாமல் போனது. அதனால் தான் பூஜா என்ன அர்த்தத்தில் பேசுகிறாள் என்று கூட அந்த மக்கு மங்கனிக்கு புரியவில்லை போலும். உனக்கு அண்ணன்னா எனக்கும் அண்ணன் தான், தெரியாதா எனக்கு? நீ என்ன புதுசா உறவு முறையெல்லாம் சொல்றவ? என்னடி பெரிய மனுஷி ஆயிட்டியலோ? இடுப்பில் கை வைத்து விரைப்பாக கேட்க, என்னை விட பெரியவளா இருந்தா உனக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? மரியாதை மனசுல இருந்து தானா வரணும். உன்ன மாதிரி அசிங்கமா பிச்சை கேட்டு வாங்கி இல்ல. அப்புறம் உன்ன இனிமே கவிதான்னு பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, டீ போட்டு கூட கூப்பிடுவேன். தேவைப்பட்டா பச்சை பச்சையா பேசுவேன். மறுபடியும் நீ என்கிட்ட பேச்சு வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. கோபத்தோடு நிதானமாக மொழிந்து, தள்ளுடி இந்த பக்கம், வந்துட்டா பெரிய மரியாதையை கேட்டுட்டு வாங்க. அவள் தோளை பிடித்து தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றாள். பூஜா அப்படி கோபமாக முகத்தில் அடித்தார் போன்று பேசியது கவிதாவிற்கு அவமானமாக போய்விட பூஜா மேல் வன்மத்தை வளர்த்து கொண்டு அங்கிருந்து சென்றாள். நடந்தவற்றையெல்லாம் ஓரமாக கை கட்டி பார்த்திருந்த அர்ஜுன் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தான். அர்ஜுன் சிகரெட் பத்த வைக்க மாடிக்கு சென்றவன் அவன் பின்னாலேயே பதுங்கி பதுங்கி திருட்டுத்தனமாக சென்றது ஒரு உருவம். எலை முருகா, இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு புரிஞ்சுக்க முடியுதுடே. ஆனா இப்ப என்ன பண்ணலான்னு முடிவுல இருக்க? கதிர் கேட்க, கதிரு சத்தியமா அவளை கொன்னு போடுற வெறி வருதுடே. எம்பிட்டு தைரியம் இருந்தா நான் அவ்வளவு சொல்லியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம என் முன்னாடி வந்து நிப்பான். கல்யாண வீடாச்சுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கேன். இல்லைன்னு வையி, எனக்கு இருந்த ஆத்திரத்துல அவளை கொன்னு போட்டிருப்பேன் என அங்கிருந்த கல்லை காலால் உதைத்து தள்ளினான். ஆத்திரம் மேலோங்க. அப்போது அங்கு வந்த மகி, பூஜா, அண்ணா இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற? மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சுட்டு அவளே இம்புட்டு தைரியமா உன் முன்னாடி வந்து நிற்கும் போது இப்ப அவளை எதிர்கொள்ள நீ எம்புட்டு தைரியமா இருக்கணும்? கோபத்தை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசின. நீ அவகிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்ட. அப்புறம் ஏன் அவளை நம்ம வீட்டு ஆளா நினைக்கிற? இது உன் வாழ்க்கை, யாரும் உன் கூட இருக்கணும்னு நீ தான் முடிவு பண்ணணும். உன் முடிவு எதுவா இருந்தாலும் நாங்க அம்புட்டு பேரும் உனக்காக இருக்கோம்னு மகி சொல்ல, அவள் சொல்வதுதான் அனைவருக்கும் சரி என்று தோன்றியது. மகி சொன்னதை ஆமோதிப்பாய் அனைவரும் சொல்ல
பூஜாவிடம் கவிதா செல்வத்தை பற்றி கேட்டதை முருகனிடம் சொல்லி மீண்டும் அவன் கோபத்தை ஏற்றிவிட வேண்டாம் என்று நினைத்தவள் அமைதியாக இருந்துவிட்டாள். நண்பர்களின் பேச்சில் கொடுத்த நம்பிக்கையில் சற்று ஆறுதலடைந்த முருகன் சரி என்று ஒரு முடிவோடு அங்கிருந்து நகர்ந்தான். இங்கு ஏவல்ல பூஜா, எனக்கு காரம் எதுவும் திடீர்னு ஒத்துக்கல. ராவல இருந்து வயிறு சரியில்லாம போகுது. நீ என்ன பண்ண? செத்த போய் எனக்கு காரம் இல்லாம பக்குவமா சாம்பார் வச்சு கொண்டா. கஜா உண்மையாகவே கல்யாண வீட்டு உணவை உண்டு காரம் உடலுக்கு சேராமல் சோர்ந்து போய் பூஜாவின் கைப்பக்குவம் என்ன என்பது தெரியாமல் கேட்டுவிட பூஜாவின் கண்கள் பளபளப்பில் பிரகாசமாக அடுத்த நிமிடத்தில் சமையல் கட்டில் ஆஜரானாள். இங்கு அர்ஜுன் பின்னால் பதுங்கி வந்த திருட்டு உருவம் கன்னத்தில் கை வைத்து பொறிக்கலங்க பாவமாக முழித்துக் கொண்டிருந்தது. கதிர் முன்னால் ஒருவன் மூக்கில் சிறிதாக எட்டி பார்த்த ரத்தத்துடன் அவனை கோபமாக முறைத்து கொண்டிருக்க அவனை நக்கலாக பார்த்த கதிர், உள்ள வச்சா பூட்டிட்டு போற மவன, இன்னைக்கு நாள் பூரா இந்த மரத்தை கட்டிட்டே அழுவிட என்றவன் அங்கிருந்து செல்ல பார்க்க, டேய் மரியாதையா இந்த கட்டை மட்டும் அவுத்து விடல மவனே, நாளைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கவே நடக்காதுட. நண்பன்னு கூட பார்க்காம என் மூக்க உடைச்சு மரத்துல கட்டி வச்சிருக்கேல்ல, இதுதான் நான் உனக்கு விடுற சாபண்ட. குரு கத்த, போட போட, நீ என்னவோ தர்ம பத்தன பாரு, நீ விடுற சாபம் பழிக்க திமிராக சொன்ன கதிர் நண்பனை விட்டு போகாமல் அங்கேயேதான் மறைந்திருந்தான். இதழ் 34. மொட்டை மாடியில் தூணில் சாய்ந்து ஒற்றை கால் ஊன்றி ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு ஸ்டைலாக நின்று மறுகரத்தால் சிகரெட்டை பிடித்தபடி அர்ஜுன் நின்றிருக்க அவன் பின்னால் பதுங்கி வந்த அந்த உருவமோ ஆணழகனாக திகழ்ந்து நின்றவனின் கட்டுடல் மேனியோ மேல் சட்டையில் உள்ள 4 பொத்தான்களை அடுக்கடுக்காக திறந்து ஆடவனின் வயிற்று பகுதி வரை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டியதில் எச்சிலை விழுங்கிக் கொண்டே அவனிடம் நெருங்கும் சமயம் பாக்கெட்டில் விட்டிருந்த அவன் கரத்தை வேகமாக வெளியெடுத்து கையை அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் ஆட்டியதில் அவன் கை சரியாக அந்த உருவத்தின் கன்னத்தை பதம் பார்த்தது. அடிப்பழமாக விழுந்ததில் அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்டு பின்னால் திரும்பி பார்த்த அர்ஜுன், ஹோ நீயா என்று இதழ் வளைத்து கேட்டவன் அந்த உருவத்திடம் மறந்தும் கூட மன்னிப்பை கேட்கவில்லை. பின்ன தெரியாமல் செய்தால்தான் மன்னிப்பை கேட்க முடியும். வேண்டுமென்றே தெரிந்து செய்ததற்கு எப்படி மன்னிப்பு கேட்பான்? அதுவும் அர்ஜுன் தெரியாமல் செய்தாலே மன்னிப்பு மண்ணாங்கட்டி எல்லாம் கேட்கும் ரகம் ஒன்றும் இல்லையே. கன்னத்தில் கை வைத்து பாவமாக அவனை பார்த்த பைரவி, மாமா நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். ஒரு பக்கம் கண்ணம் அர்ஜுன் கைவண்ணத்தில் பழுத்து போனதில் பேச முடியாமல் கடினப்பட்டு சொல்ல புகையை இழுத்து ஊதி தள்ளியவன், அதான் பார்த்துட்டல, கிளம்பு. அவளை பாராது முகத்தில் அடித்தாற்போல் பட்டென மொழிய அதில் பைரவிக்கு ஆத்திரம் வந்தாலும் அதை மறைத்து, இல்ல மாமா பார்க்க மட்டும் வரல, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பத்தி பேசவும் தான் என்றவள் குலைவாக சொல்லிக்கொண்டே அர்ஜுன் எதிரில் நின்று சற்று குழிந்ததை போல் ஸ்டைலாக பேச அவளின் உடலை இறுக்கி பிடித்திருந்த ஸ்லீவ்லெஸ் உடையில் வளைவு நெளிவுகளை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்ட பார்க்கும் யாரின் கண்களாக இருந்தாலும் அதில் ஒரு முறை பார்த்து மீண்டு வரும். அப்படி இருக்க அர்ஜுன் ஒன்றும் உத்தமன் இல்லையே. பதறி பார்க்காததை போல் நல்ல பிள்ளையாக தலை குனிந்து கொள்ள அவனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதுவும் கூர்மையாக அவன் பார்ப்பதை பார்த்த பைரவி அவன் ரசனையாக பார்ப்பதாக எண்ணி மகிழ்ந்து கொண்டு, பிளான் சக்சஸ் டி பைரவி என்று நினைத்து கொண்டு ஏதோ புது பொன்னை போல் வெக்கமெல்லாம் பட்வல் செய்வதையெல்லாம் புகைத்த புகையை வெளியே விட்டு மீண்டும் பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி அர்ஜுன் நிதானமாக பார்த்து நிற்க, மாமா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். மீண்டும் குழைய, சொல்லாதே என்று அவன் எதுவும் வாய் திறந்து சொல்லவில்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை தான் செவ்வனே செய்திருந்தான். புகைப்பதும் அவளை கூர்ந்து கவனிப்பதுமாக இருக்க அவனிடம் இருந்து பதில் வராததில் அவன் தன்னை பார்த்து தன் அழகில் மயங்கிவிட்டான் என்று நினைத்து சந்தோஷத்தில் அவளாகவே பேசத் தொடங்கினாள். மாமா நான் உங்களை லவ் பண்றேன். திக்கி திணறி, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் உங்களுக்கு எல்லாமுமா இருப்பேன் என்று
சொல்லிக்கொண்டே அவனை நெருங்கி அவன் கரத்தோடு அவள் கரம் கோர்க்க அப்போதும் அவன் எதுவும் வாய் திறவாமல் அமைதியாகவே தான் நின்றான். அதே நேரம் வெயிலில் காய போட்ட மிளகாய் மல்லியை ரைஸ் மில்லில் சென்று அரைத்து வருவதற்காக அதை எடுக்க வந்த மகி கடைசி பாதையில் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கண்ணில் நீர் பொங்க அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவர்கள் முன் கோபமே உருவாக வந்து நின்ற மகியை இருவரும் எதிர்பார்க்கவில்லை என்றது இருவர் முகத்திலும் அப்பட்டமாக தெரிந்தது. அதுவும் பைரவி மகியை நக்கலாக அர்ஜுனின் கை கோர்த்து நின்று கொண்டு பார்க்க அதை கண்டு எரிச்சலான மகி அர்ஜுனை தீக்கணலாய் ஆத்திரம் மேலோங்க முறைக்க அதற்கெல்லாம் அர்ஜுன் அசரவில்லை. அவன் அதிர்ச்சியெல்லாம் ஒரு நொடிதான். ஏஞ்சல், ஏதாவது வேணுமா? ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சாதாரணமாக அவன் கேட்ட கேள்வியில் அடக்க முடியாமல் பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்தி நின்ற மகி, இல்ல போதும், இதுவரை நீங்க கொடுத்ததெல்லாம் போதும், பல்லை கடித்து கொண்டு சொல்லி இருவரையும் அற்பமாக ஒரு பார்வை பார்த்து அவள் வந்த வேலையை முடித்துக்கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். அவள் சென்ற திசையை பார்த்து நின்ற அர்ஜுனிடம், மாமா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே. அதுவரை மகி முன்னால் திமிராகத்தான் அவளிடம் ஜெயித்து விட்டதை போல் காட்டிக் கொண்டிருந்தவள் மனதில் அர்ஜுன் எங்கு மகியை சமாதானம் செய்ய அவள் பின்னே சென்று விடுவானோ என்ற பயம் இருக்கத்தான் செய்தது. அவள் கேட்ட கேள்வியில் அவளை இதழ் வளைத்து நக்கலாக ஒரு பார்வை பார்த்த அர்ஜுன் அவள் கேட்ட பதிலுக்கு மட்டும் பதில் சொல்லவில்லை. அப்படி அவன் பதில் சொன்னால் அவள் முகத்தில் உள்ள மொத்த சந்தோஷமும் வழிந்துவிடும் அளவுக்கு அதிர்ச்சியில் இருக்கும். மேலும் அவன் என்ன நினைக்கிறான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. அவன் கருத்தை அவளிடம் இருந்து உருவிக்கொண்டு மற்றொரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டே அங்கிருந்து ஸ்டைலாக நடந்து செல்ல அவளிடம் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசாமல் அவளை உதாசீனப்படுத்திவிட்டு செல்லும் அர்ஜுன் மேல் வெறியானது பைரவிக்கு. மிளகாயை அரைத்து வர சொல்லி சூர்யாவிடம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் அறைக்கு சென்று கதவடைத்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. பைரவி பேசியதற்கு மறுப்பாக பதில் மொழி தராது அர்ஜுன் பைரவியை பார்த்த பார்வையும் பைரவி அவன் கையை பிடித்து நின்ற விதமும் அவள் மனதை மிகவும் பாதித்து விட்டது. வாய் விட்டு கதறி அழுதவளுக்கு எங்கே தெரிய போகிறது அவன் மகியை பார்க்கும் முன் பெண்களிடம் ஆடிய ஆட்டமெல்லாம். அர்ஜுன் ஒரு பெண்ணை பார்ப்பதற்கே இப்படி கதர்பவள் அவன் இதற்கு முன் செய்ததெல்லாம் தெரிய வந்தாள். அதுவும் அவன் தன்னிடம் பைரவியின் கையை கோர்த்து கொண்டு ஒன்றும் தெரியாதவனைப் போல பேசியது தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அவளால். இங்கோ, ஐயோ அம்மா, முடியலையே, காரம் போடாம சாம்பார் வச்சு கொடுன்னு சொன்னதுக்கு அந்த சீமச்சிருக்கி சாம்பார்ல என்னத்தை கலந்தானே தெரியலையே, முன்ன விட இப்ப பாத்ரூமையே கட்டிக்கிட்டு அழுவுறனே என்று கஜா நிமிரவும் முடியாமல் குனியவும் முடியாத நிலையில் உடல் வெளவெளத்து புலம்பிக் கொண்டிருக்க அவள் புலம்பல் சத்தம் கேட்டு ஹாலில் அமர்ந்து வெங்காயம் பூண்டு தோள்களை உரித்து கொண்டிருந்த பெண்கள், என்ன நீ கஜா, நீ இப்படி சத்தம் போட்டுட்டு கிடக்கு, என்னவா இருக்கும்? கற்பகம் கேட்க, தெரியலையே, போய் பார்த்தாதான் தெரியும் கற்பகம், வானதி சொல்ல. சரி வாங்க, என்னன்னு போய் பார்ப்போம். பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப நேரமா கத்திட்டு கிடக்கு. மீனாட்சி கூறவும் மூவரும் கஜா அறைக்கு சென்று பார்க்க அங்கு கஜா ஒரு மூலையில் படுத்து புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து பதறி போய் கஜாவை தூக்கி மெத்தையில் கிடத்தி விட்டு, என்னாச்சு கஜா, ஏன் இப்படி தரையில உருண்டு கிடக்கிறவ, உடம்புக்கு என்ன பண்ணுது? வானதி அக்கறையாக கேட்க நடந்ததை சொல்லிய கஜா, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்த என்னைய இப்படி யமலோகத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்ப பாக்குற ஓ மருமவ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு அனைவரும் ஆஜராகி இருக்க கூட்டத்தை நகர்த்திவிட்டு உள் நுழைந்த கார்த்தி கஜாவை பரிசோதனை செய்து கொண்டே, ஏன் அத்த, கொஞ்சமாவது வாயை கட்டுக்கோப்பா வச்சிருந்தா என்ன, இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையா என்க. இல்ல கார்த்தி, இங்க வந்ததுல இருந்து நான் ஒண்ணுமே சாப்பிடல, ஏதோ கோழிக்கறி குழம்பு நல்லா இருந்துச்சேன்னு கொஞ்சமா சாப்பிட்டேன் என்று முழு பூசணிக்காயை சோற்றில் மூடி மறைத்து சொல்ல அவளை நம்பாத பார்வை பார்த்த கார்த்திக்கு நன்றாகவே தெரியுமே கஜாவை பற்றி. நல்லா இருக்கும்போது கஜா ஒன்று விடாமல் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இடைவெளியே விடாது கிரைண்டரை போன்று அரைத்து கொண்டிருந்ததை அவன்தான் பார்த்திருக்கிறானே. சரி, கடைசியா என்னத்தை சாப்பிட்ட? அந்த நிக்கிறாளே உன் தங்கச்சி, அவதான் சாம்பார்னு ஒன்று கொண்டாந்து ஊத்துனா, பூஜாவை பார்த்து முறைத்து கொண்டே சொல்ல அதை கேட்டு அதிர்ந்து போன கார்த்தி, நினைச்சேன் இவ சமையலை தின்னா மட்டும்தான் நல்லா இருக்கிறவங்க கூட கோமாவுக்கு அனுப்ப முடியும், இப்ப அதுதான் நடந்திருக்கு நினைத்து கொண்டே, பூஜாமா அப்படி என்னடா சாம்பார்ல உன் கைவனத்தை காட்டின? அண்ணன்,
அவங்க தான் என்கிட்ட ராவுல இருந்து வயிறு சரியில்லை, நீ போய் காரம் இல்லாம சாம்பார் வச்சு கொண்டான்னு சொன்னாங்க. அதான் ஏற்கனவே மீந்திருந்த ரசத்தை வீணாக்கணும்னு அதுல 2 கத்திரிக்காயை வெட்டி போட்டு வடைக்கு ஊற வச்ச கடலைப்பருப்பை கொட்டி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து அவங்க காரம் வேண்டான்னு சொன்னதுனால சாம்பார்ல கலர் வர்றதுக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுடரை கொட்டி சாம்பார் வச்சேன். அப்ப நல்லா இருக்குன்னு தின்னுப்புட்டு இப்ப என்னால தான்னு குறை சொன்னா என்னென்ன அர்த்தம்? பூஜா சொல்லியதை கேட்ட அனைவரும், என்னது கத்திரிக்காய பச்சையா அரைச்சி ஊத்தி வச்ச சாம்பாரா, அதுவும் ரசத்துல, நெஞ்சில் கை வைத்து நின்று விட்டனர். கஜா ஒரு படி மேலே சென்று மயங்கியே விட கார்த்தி சிரிப்பை அடக்க முடியாமல் சிரிக்க அதை பார்த்து அங்கு இருப்பவர்களும் சிரித்து விட்டனர். ஏன எல்லாரும் சிரிக்கிறீங்க? சித்தி எதையோ கண்டதை தின்னுபிட்டு வந்து நான் பண்ண சாம்பார் மேல பழி போடுது. நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நான் வச்ச சாம்பார் மிச்சம் இருக்கு, அதை வேணா எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதே நான் சொல்றது உண்மைன்னு புரியும். இருங்க நான் போய் கொண்டாடுறேன் என்க. மொத்த குடும்பமும் மேலும் அதிர்ந்து போய் அடுத்த நிமிடம் அவள் கண்ணில் படாமல் எஸ் ஆகி இருந்தது. குரு கதிரை முறைத்து கொண்டே இருக்க, என்னடா என்ன அப்படி சைட் அடிக்கிற? நான் அவ்வளோ நல்லாவா இருக்கேன்? இருக்கும் புது மாப்பிள்ள வேற, அழகா தான் இருப்பேன். கதிர் குருவை வெறுப்பேற்ற, டேய் கதிரு, உன் ஆட்டம் ரொம்ப அதிகமாகுதுரே. சரி கல்யாண மாப்பிள்ளையாச்சுன்னு இப்போ போனா போகுதுன்னு விடுறேன், இல்லைன்னு வையி நீ நேரம் எழுந்து நிற்க கூட முடியாதபடி செஞ்சிருப்பேன். சீரியஸாக குரு சொல்ல, அட போ மச்சான், வேலை வெட்டி இல்லாம காமெடி பண்ணிட்டு கிடக்குற, போய் அந்த வாழை மரத்தை நிமித்தி வச்சு கட்டுடே, இல்லைனா பூஜை வச்ச கத்திரிக்காய் சாம்பாரை உனக்கு ஊத்த சொல்லிடுவேன், ஜாக்கிரதை என்றவன் புன்னகையுடன் வேறு வேலையை கவனிக்க சென்றான். அதாங்க அவன் லட்டுவை திருட்டுத்தனமா பாக்குற வேலை.